ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது இப்போ இந்த செகண்ட் லைன்ல போட்டிருக்கிறது இது பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். எத்தனை பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணியிருக்கணும், அதுக்கு கரஸ்பாண்டிங் பிராக்கெட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இது பேலன்ஸ்டு கிடையாது, ஏன்னா ஒரு பராந்தசிஸ் ஓப்பன் ஆயிருக்கு ஆனா க்ளோஸ் ஆகல. இதுவும் பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கிடையாது, ஓப்பன் ஆயிருக்கு ஆனா க்ளோஸ் ஆகல. சரி, இது பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா? லைன் நம்பர் 4. ஏன் ஒரு பிராக்கெட் ஓபன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபன் ஆனது ஒண்ணு, க்ளோஸ் ஆனது ஒண்ணு இல்லையா? அப்போ இது வந்து நாட் வேலிட் எக்ஸ்பிரஷன். ஒரு பிராக்கெட் ஓபன் ஆச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் க்ளோசிங் பிராக்கெட் இருக்கணும். ஓகே, இது பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா? லைன் நம்பர் 4. நோ சார். நோ சார். ஏன்? ஒரே நம்பருக்கு ரெண்டு பிராக்கெட்ஸ் இருக்கு சார், ரெண்டு டைப் ஆஃப் பிராக்கெட்ஸ். சரி, இப்போ இது பேலன்ஸ்டா? இல்ல சார். ஏன்? ஃபர்ஸ்ட் ஓபன்ல பிராக்கெட்ல ஆரம்பிச்சிருக்கோம், அதுல தான் முடிக்கணும் சார். அதுக்கு நடுவுல ஒரு கர்லி பிரேஸ் சார் போட்டுருக்கேன். ஓகே, அப்ப என்ன எதிர்பார்த்திருக்கீங்க? இங்க இன்னர் மோஸ்ட் கர்லி பிரேஸ் இது க்ளோஸ் ஆகிறது வந்து கர்லி பிரேஸ் தான் க்ளோஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா? ஆனா கர்லி பிரேஸ் வந்து க்ளோஸ் ஆகல. சோ நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுதான் சால்வ் பண்ணிருக்கோம், ஏன்னா அதான் இன்னர் மோஸ்ட், ரைட்? சோ இது வந்து பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஆனா இது பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஹேவ் an extra parenthesis. இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இப்படி இருக்கட்டுமே, இது பேலன்ஸ்டா இல்லையா அப்படின்றத நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ரைட் டு லெஃப்ட் நான் பார்க்கும்போது இது இன்னர் மோஸ்ட் பேரந்தசிஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங் பேரந்தசிஸ் இங்க இருக்கு, டெலீட். அது சால்வ் ஆயிடுச்சு. ஒரு ஓப்பன் பேரந்தசிஸ்க்கு ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ் பார்த்தேன், கேன்சல் பண்ணிட்டேன். ஓப்பன் கர்லி பிரேஸ் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, அதுக்கு க்ளோசிங் கர்லி பிரேஸ் ஒன்னு இருக்கு, அதையும் கேன்சல் பண்ணிட்டேன், ரைட்? இப்போ ஓப்பன் பேரந்தசிஸ் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருக்கிறத ஒன்னு ஒன்னா நான் கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ இது இருக்கு, இதை கேன்சல் பண்ணிட்டா there is one parenthesis extra. அப்போ இது not a balanced expression. திரும்ப சொல்றேன், லாஜிக் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரைட் டு லெஃப்ட், இது ஸ்ட்ரிங் இல்லையா? அந்த ஸ்ட்ரிங்ல ரைட் டு லெஃப்ட், சாரி லெஃப்ட் டு ரைட் ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரா நம்ம பார்த்துட்டு போகும்போது பிராக்கெட் இருக்கு. நமக்கு இன்ட்ரெஸ்டிங், நமக்கு தேவையான கேரக்டர்ஸ் வந்து ஓப்பன் பேரந்தசிஸ், ஓப்பன் கர்லி பிரேஸ், ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கு கரஸ்பாண்டிங் 3 பிராக்கெட் இல்லையா? 3 ஓப்பன் பிராக்கெட், 3 க்ளோஸ் பிராக்கெட். ஸோ நான் லெஃப்ட் டு ரைட் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பேரந்தசிஸ் கிடைக்குது, இதை நான் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கிறேன், ரைட்? அடுத்து என்ன பிராக்கெட் வருது? ஒரு பேரந்தசிஸ் எடுத்துட்டேன், அடுத்து என்ன பிராக்கெட் வருது? இதுக்கு பேர் என்ன? கர்லி பிரேசஸ். ஓகே, இல்லனா ஃப்ளவர் பிராக்கெட் அப்படின்னுவாங்க, ஃப்ளவர் பூ, ஃப்ளவர் பிராக்கெட் இல்லனா கர்லி பிரேசஸ். ஓகே, அடுத்து கர்லி பிரேஸ். ஸோ ஒரு பேரந்தசிஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு கர்லி பிரேஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அடுத்து என்ன இருக்கு? மறுபடியும் ஒரு பேரந்தசிஸ். எல்லாமே ஓபன் ஆனதுதான் இது வரைக்கும் இருக்கு. ஓகே, எது எதெல்லாம் ஓபன் ஆயிருக்கோ அதெல்லாம் நான் அப்படியே லிஸ்ட்ல நான் அப்பன் பண்ணிக்கிட்டே வரேன் நான். ஓகே, அடுத்து பிராக்கெட், அடுத்து என்ன பிராக்கெட் வருது? க்ளோஸ் பேரந்தசிஸ் வந்து இந்த லிஸ்ட்ல நான் கடைசியா ஓபன் பண்ண பிராக்கெட்டும் இப்போ நான் கையில வச்சிருக்க பிராக்கெட்டும் மேட்சிங்கா? லிஸ்ட்ல நான் கடைசியா ஆட் பண்ணி வச்சிருக்கிறது ஓபன் பேரந்தசிஸ்,
இப்போ நான் ரீசெண்டா வச்சிருக்கிறது க்ளோஸ் பராந்தசிஸ். ரெண்டும் மேட்ச் ஆகுதா? எஸ் சார். அப்போ இந்த லிஸ்ட்ல இருந்து இதை எடுத்துடலாம். கரெக்டா? ஏன்னா இதுக்கு மேட்ச் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே எனக்கு இந்த பிராக்கெட் தேவையில்லை. கரெக்டா? எஸ் சார். இந்த லிஸ்ட்ல இருந்து நான் இதை எடுத்துட்டேன். இப்போ என்னோட லிஸ்ட்ல இந்த ஓப்பன் கர்லி பிரேஸ் இருக்கு. அதுக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன இருக்குன்றத பார்க்கணும். ரைட், இந்த பரான்சிஸ் முடிச்சாச்சு. ஸ்பேஸ் மைனஸ் ஸ்பேஸ் 2, அதுக்கப்புறம் க்ளோஸ்டு கர்லி பிரேஸ். ஸோ ஒரு பிராக்கெட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த பிராக்கெட் நான் இப்ப லேட்டஸ்டா வச்சிருக்க பிராக்கெட்டுக்கு மேட்ச் ஆகுதா? எஸ் சார். அப்போ அதை மைனஸ் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற எலிமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ லிஸ்ட்ல ஓப்பன் பிராக்கெட் மட்டும்தான் இருக்கு. அந்த கர்லி பிரேஸ்க்கு அடுத்து போனோம்னா க்ளோஸ்டு பராந்தசிஸ் இருக்கு. இப்போ லிஸ்ட்ல ஒரு எலிமெண்ட் இருக்கு. இந்த ரெண்டும் மேட்ச் ஆகுதா? எஸ் சார். அப்போ அதையும் டெலீட் பண்ணிடலாம். இப்போ லிஸ்ட்ல ஏதாவது இருக்கா என்கிட்ட? ஒண்ணுமே இல்லை சார். எதுவுமே இல்லை. ஆனா கடைசியா ஒரு பிராக்கெட் வருது, இது எக்ஸ்ட்ரா. அப்போ இது நாட் அ பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். கரெக்டா? எஸ் சார். ஸோ இப்படிதான் பண்ணணும். ரைட். இதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் இது வரைக்கும் ப்ரோக்ராமே எழுதல, லாஜிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். 10க்கு முன்னாடி ஒரு ஓப்பன் பிராக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இங்க இருக்கு 2க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேசஸ் இருக்கு 5க்கு முன்னாடி, 6க்கு முன்னாடி ஒரு கர்லி பிரேஸ் இருக்கு. அப்படியே போனோம்னா இந்த ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு பராந்தசிஸ் இருக்கு. இதெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்டா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது லெஃப்ட் டு ரைட் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. ரைட். இப்போ 2க்கு அப்புறம் இருக்கிற இந்த இதை பார்த்தோமா? அப்புறம் 4க்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு பிராக்கெட், 4க்கு முன்னாடி இருக்கிற பிராக்கெட், இவ்வளோ இது நம்ம ஓப்பன் பிராக்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் 2க்கு முன்னாடி இருக்கிற ஓப்பன் பிராக்கெட், சாரி க்ளோஸ்டு பிராக்கெட், அதுவும் இப்ப நான் லாஸ்டா ஆட் பண்ணி வச்சிருக்கிறதும் மேட்ச் ஆகுது இல்லையா? அப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து க்ளோஸ்ட் கர்லி பிரேஸ். ஆனா என்கிட்ட லேட்டஸ்டா என்ன இருக்கு? பேரந்திசிஸ், ஓபன் பேரந்திசிஸ். அப்போ இது நாட் அ பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். இங்க க்ளோஸ்டு ஓப்பன் பராந்தசிஸ் இருக்கு. அப்ப இங்க க்ளோசிங் பராந்தசிஸ் தான் வந்திருக்கணும், அது வரல. ஆனா க்ளோஸ்டு கர்லி பிரேஸ் வந்திருக்கு. ரெண்டும் மேட்ச் ஆகல. இது ஓப்பன் பிராக்கெட்டும் க்ளோஸ் பிராக்கெட்டும் மேட்ச் ஆகல, மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நாட் அ பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. ஸோ ஓப்பன் பராந்தசிஸா இருந்ததுன்னா க்ளோஸ் பராந்தசிஸ் தான் இருக்கணும். ஓப்பன் கர்லி பிரேஸ் இருந்ததுன்னா க்ளோஸ் கர்லி பிரேஸ் தான் இருக்கணும். கரெக்டா? இந்த லாஜிக் புரிஞ்சுதா? யாருக்கு குழப்பம் இருக்கு? இந்த லாஜிக் புரிஞ்சுதுன்னா நம்ம அடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா இது நம்ம திரும்ப பார்க்கலாம். யாருக்கு இது குழப்பமா இருக்கு? சரி, யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நாலு பேருக்கு தானா? சரி, ஓகே. லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணும்போது எப்பயுமே ஓப்பன் பிராக்கெட் தான் நம்ம செக் பண்ணோம் இல்லையா? ஓப்பன் பிராக்கெட் தான் ஆட் பண்ணி இந்த லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணோம். க்ளோஸ் பிராக்கெட்ஸ்லாம் நம்ம இந்த லிஸ்ட்ல கணக்கே எடுக்கல இல்லையா? க்ளோஸ் பிராக்கெட் வந்து எப்போ கணக்கு எடுத்தோம்? க்ளோஸ் பிராக்கெட் வந்ததுன்னா இந்த லிஸ்ட்டுக்கு லாஸ்டா ஆட் பண்ணதும் அந்த கரண்டான க்ளோசிங் பிராக்கெட்டும் சேமான்னு பார்த்தோம். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனை இப்ப நம்ம எடுத்துக்குவோம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். டெஃப் இஸ் வேலிட் இஸ் பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் போட்டுக்குவோம். இஸ் பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் EXPR. இது பண்ண போறோம். ஓகே, ஒன் செகண்ட், எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே. ஸோ பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபங்க்ஷன். Boolean, sir. ஓகே, வெரி குட். ஸோ இஸ் பேலன்ஸ்ட் அப்படின்றது ஒரு பூலியன். ரிட்டர்ன் இஸ் பேலன்ஸ்ட். ஒரு பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த பூலியனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு இது, அதுக்கப்புறம் இஸ் பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நீங்க எப்போ ஃபங்க்ஷன் எப்போ கோட் எழுதினாலும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ஸ்ட்ரிங் வந்து பராமீட்டரா வரப்போகுது. அந்த ஸ்ட்ரிங்கை பேலன்ஸ்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சு இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஏ பூலியன். ட்ரூவா இருந்ததுன்னா இது பேலன்ஸ்ட், ஃபால்ஸா இருந்ததுன்னா இது நாட் பேலன்ஸ்ட். ஒன் செகண்ட். ஓகே, ஃபைன். ஓகே, கம்மிங் பேக். ஸோ இதுல எனக்கு இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும் இல்லையா? இந்த பிராக்கெட்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் இல்லையா? இப்போ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். நம்ம ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கடைசியா ஆட் பண்ணதை ஃபர்ஸ்ட் எடுத்தோமா, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணதை கம்பேர் பண்ணோமா? அதாவது ரீசெண்டா ஆட் பண்ண லிஸ்ட்டை நம்ம எடுத்து கம்பேர் பண்ணோமா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணதை எடுத்து கம்பேர் பண்ணோமா? ரீசெண்டா எடுத்ததை வந்து கம்பேர் பண்ணி. ரீசெண்டா எடுத்ததை வந்து கம்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணதை கடைசியா தான் கம்பேர் பண்றோம். கரெக்டா? எஸ் சார். ஓகே. இப்போ பாக்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா சேர் இருக்கு. சேர் வைக்கிறேன், அதுக்கு மேல ஒரு சேர் வைக்கிறேன், அதுக்கு மேல ஒரு சேர் வைக்கிறேன், ஒரு 10 சேர் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ உங்களை ஒரு சேர் நான் எடுக்க சொல்றேன், எங்க இருந்து எடுப்பீங்க? மேல இருக்கிற சேர், லாஸ்டா ஆட் பண்ண சேர் எடுப்பீங்க. கரெக்டா? அடியில இருக்கிற சேர் எடுக்க முடியுமா? ஆகாது. சோ எடுக்க சொன்னா நீங்க டிஃபால்ட்டா எங்க இருந்து எடுப்பீங்க? ஒரு சேர் எடுப்பா அப்படின்ற, எங்க இருந்து எடுப்பீங்க? லாஸ்டா ஆட் பண்ணது மேல இருக்கிறது தான் எடுப்பீங்க இல்லையா? சேர் வைக்கும் போது ஒரு சேருக்கு மேல ஒண்ணு, ஒரு சேருக்கு மேல ஒண்ணு வைப்பீங்க. அந்த சேர்ல ஒண்ணு எடு அப்படின்னு சொல்லும் போது மேல இருக்கிற சேர் எடுப்பீங்க. அப்படின்னா லாஸ்டா ஆட் பண்ற சேரை ஃபர்ஸ்டா எடுக்கிறீங்க. கரெக்டா? லாஸ்டா வச்ச சேரை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க. கரெக்டா? இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஸ்டாக். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, இதுக்கு பேரு ஸ்டாக். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஸ்டாக். கடைசியா வச்சத முதல்ல எடுக்கிறதுக்கு பேரு ஸ்டாக். இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு கியூல நிக்கிறீங்க. ஃபர்ஸ்டா வந்தவங்க ஃபர்ஸ்ட் போவாங்களா, லாஸ்டா வந்தவங்க முதல்ல போவாங்களா? இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ். இது கியூ. கியூல அதுதான் பண்ணுவீங்க இல்லையா?
கியூல நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்னுட்டீங்க அப்படின்னா உங்களை தான் முதல்ல அலோவ் பண்ணணும். யூ டிசர்வ் த ஃபர்ஸ்ட் டிக்கெட். நான் லேட்டா கடைசியா வருவேன் அப்படின்னா லாஸ்டா என்ன இருக்கோ அதுதான். ரைட்? ஸோ கியூல அதுதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸ்டாக்ன்றது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ நம்ம இங்க என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம்? ஸ்டாக் சார். ரைட். ஏன்னா கடைசியா என்ன எக்ஸ்பிரஷன் நம்ம ஆட் பண்ணமோ அதுக்கு கரஸ்பாண்டிங் க்ளோசிங் டேக் தான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதை நம்ம ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணியே பண்ணலாம். கியூவும் வந்து ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஸோ ஸ்டாக் இஸ் ஸ்டெப் செப்பரேட் டேட்டா ஸ்ட்ரக்சர். அது என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. ஸோ இங்க வந்து நான் ஸ்டாக்கை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு லிஸ்டே எடுத்துக்கிறேன். கியூவும் ஒரு லிஸ்ட் தான் இல்லையா? கியூலயும் வந்து யூ ஹேவ் மல்டிபிள் பீப்புள் ஸ்டாண்டிங், ஈச் பர்சன் இஸ் அன் எலிமெண்ட். ஸ்டாக்கும் அதுதான். எல்லாமே வந்து இன்டர்னலா லிஸ்ட் தான். அது எப்படி ப்ராசஸ் பண்றோன்றது தான் டிஃபர்ஸ். லிஸ்ட்டை நம்ம எப்படி வேணா ப்ராசஸ் பண்ணலாம். ஸ்டாக்ல வந்து நடுவுல இருந்து எடுக்க முடியுமா? ஒரு சேர் 10 சேர் இருக்கு, நடுவுல இருந்து ஒன்னு புல் பண்ணுவீங்களா? ஒரு சேர் எடு அப்படின்னு நான் கேட்டேன்னா நடுவுல இருந்து நீங்க எடுப்பீங்களா? நோ சார். இல்லையா? நடுவுல இருந்து எடுக்க மாட்டீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் யூனி டைரக்ஷனல். மேல வச்சீங்கன்னா மேல இருந்து தான் எடுப்பீங்க. இது ஒன் டைரக்ஷனல், யூனி டைரக்ஷனல். நடுவுல இருந்து எடுக்க முடியாது, அடியில இருந்து எடுக்க முடியாது. லிஸ்ட்ல அப்படி கிடையாது. எங்க இருந்து வேணா எடுப்போம், எங்க இருந்து வேணா இன்சர்ட் பண்ணுவோம். ரைட்? ஸ்டாக் வந்து ஒன் டைரக்ஷனல். அப்படிதான் பண்ணணும், அதுதான் ரூல். கியூ வந்து டூ டைரக்ஷனல். ஒரு சைடு என்ட்ரி, இன்னொரு சைடு எக்ஸிட் இல்லையா? ஒரு சைடு நீங்க என்டர் ஆவீங்க, இன்னொரு சைடு எக்ஸிட் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் வந்தவங்க ஃபர்ஸ்ட் போவாங்க. ஸோ கியூ வந்து டூ வே. அதுல நடுவுல எல்லாம் போய் இன்சர்ட் ஆக முடியாது. யூ ஆர் வயலேட்டிங் த கியூ. கியூனா ஆல்வேஸ் இன்சர்ட் அட் த லாஸ்ட், ஆல்வேஸ் எக்ஸிட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் வரவங்க ஃபர்ஸ்ட் வெளியில போகணும். ரைட்? ஸோ கியூக்கு வந்து ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட். ஸ்டாக்குக்கு வந்து ஒரே என்ட்ரி, அதுதான் எக்ஸிட், ஒன் வே. ஓகேவா? லிஸ்ட்ன்றது எப்படி வேணா என்டர் ஆகலாம், எப்படி வேணா எக்ஸிட் ஆகலாம். அதுக்கு ரூல் கிடையாது. நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆல்வேஸ் டாப்ல தான் ஆட் பண்ணணும், டாப்ல தான் ரிமூவ் பண்ணணும். டாப்ல ஆட் பண்றதுக்கு பேரு புஷ் அப்படின்னுவாங்க. ஆட் பண்றதுக்கு பேரு புஷ், ரிமூவ் பண்றதுக்கு பேரு பாப். ஓகே? புஷ் பண்றது பாப்பிங் இட் அவுட், புஷ் அண்ட் பாப். கியூக்கு என்னவா இருக்கும்? என்கியூ. இன்னொன்னு என்னவா இருக்கும்? டிக்யூவா சார்? டிக்யூ. கியூக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் இது வரைக்கும் தெரியாதுன்னா கியூக்கு இதுதான் ஸ்பெல்லிங். கியூயூஇ யூஇ. கியூல நில்லு கியூல நில்லுன்றாங்கல்ல, இதுதான் ஸ்பெல்லிங். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னா அந்த கியூ ப்ரோக்ராம் வர வரைக்கும் எனக்கு அந்த கியூக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. டேட்டா ஸ்ட்ரக்சர் லேப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கியூக்கு ஸ்பெல்லிங் கத்துக்கிட்டேன். ஓகே? கியூ கியூன்றாங்களே, இதுதான் கியூ. ரைட். ஸோ இப்போ நம்ம இங்க ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம். புஷ் பாப்ன்றது தான் ஆப்ரேஷன். புஷ்ன்றது லாஸ்ட் எலிமெண்ட்ல நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு பேரு புஷ், அதை வெளியில எடுக்கிறதுக்கு பேரு பாப். அவ்வளவுதான், சிம்பிள். ரைட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல ஒவ்வொரு கேரக்டரா நம்ம பார்ஸ் பண்ண போறோம் இல்லையா? கேரக்டர் இன் எக்ஸ்பிரஷன். ஒவ்வொரு கேரக்டரா நம்ம எடுக்க போறோம். ஸோ 1 0 அதுக்கப்புறம் ஸ்பேஸ் மைனஸ். இப்போ என்ன கேரக்டரா இருந்தா நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணுவோம்? பிராக்கெட்ஸா இருந்தா லிஸ்ட் ஆட். ஓகே. இஃப் பிராக்கெட்டா இல்லையான்றதை எப்படி செக் பண்றது? இந்த கேரக்டர் இப்போ 1 0 ஸ்பேஸ் மைனஸ் ஸ்பேஸ், இது கேரக்டரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் இஃப் சிஹெச் ஈக்குவல் டு அப்புறம் 4 பிராக்கெட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்ல கொடுப்பேன் சார். ஓகே. கோலன் இப்படி போட்டு டபுள் கோட்ஸ். இப்படி போட்டு 6 போட்டு அடுத்த இது போடலாமா?
if character equal to open parenthesis or character equal to open curly brace or open curly brace double equal to இல்லையா or character equal to இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரே கோட்ஸ் போடுமா சார்? ஒரே கோட்ஸ்லனா எப்படி பண்ணும் இப்படியா இந்த மாதிரி போட கரெக்டா இது கரெக்டா யார் என்ன நினைக்கிறீங்க கரெக்ட் தப்பு அதுலயும் ஈக்குவல் போடாம இன் போட்டா ஆகுமா சார்? ஓகே ஈக்குவல் டு போட முடியாது ஏன்னா ஒரு கேரக்டர் செக் பண்ணும் போது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பாக்குறோம் ரைட் இந்த மூணுல ஏதோ ஒரு பிராக்கெட் மேட்ச் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் இது லைனா ஒண்ணு பார்க்கும்போது இது ஓபன் parenthesis அது மேட்ச் ஆயிடுச்சு ஓபன் பிராக்கெட் வந்துருச்சு என்ன பண்ண போறோம் ஸ்டாக்ல புஷ் பண்ண சார் ஸ்டாக்ல புஷ் பண்ண போறோம் இல்லையா சோ ஸ்டாக்ல புஷ்ன்றது இங்க லிஸ்ட்ல அப்பெண்ட் இந்த கேரக்டரை ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா ஒருவேளை இந்த கேரக்டர் ஓபன் பிராக்கெட் கிடையாது க்ளோஸ் பிராக்கெட் தவிர வேற ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம இக்னோர் பண்ணிடுவோமா ஏதாவது கன்சிடர் பண்ணுவோமா இப்ப இந்த பிராக்கெட் வந்துருச்சு அதுக்கப்புறம் 9 ஸ்பேஸ் ஸ்டார் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோமா இக்னோர் பண்ணுவோமா இக்னோர் தான் சார் பண்ணுவோம் இக்னோர் பண்ணுவோம் ஓகே அப்போ அடுத்து நமக்கு தேவையான கேரக்டர் என்ன எதிர்பார்ப்போம் ஓபன் பிராக்கெட்லாம் வருதான்னு செக் பண்ணிட்டோம் இல்லனா என்ன பண்ணுவோம் க்ளோஸ் பிராக்கெட்ஸ்லாம் இருக்கான்னு பார்ப்போம் க்ளோஸ் பிராக்கெட்டா இருக்கான்னு பார்ப்போம் ஓபன் பிராக்கெட் இல்லனா க்ளோஸ் பிராக்கெட் curly brace ஸ்கொயர் பிராக்கெட் ஓகே இப்போ க்ளோஸ் பிராக்கெட்ல ஏதோ ஒன்று வந்துருச்சு இப்போ லிஸ்ட்ல இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து ஒரு க்ளோஸ் பிராக்கெட் வந்துருச்சு எங்க வந்தது இந்த க்ளோஸ் பிராக்கெட் வந்துருச்சு ரைட் இந்த கேரக்டர்ல க்ளோஸ் பிராக்கெட் வந்துருச்சு என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம க்ளோஸ் பிராக்கெட் வந்திருக்கு என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம ரீசெண்டா அப்பன் ஆனது வந்து இதுல டெலீட் ஆகும் சார் இந்த இது வந்து அதை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்து கம்பேர் பண்ணுவோம் இல்லையா எஸ் சார் ஓகே ஸோ லேட்டஸ்ட் ஆட் ஆனது ரீசெண்ட் இல்லைன்னா லேட்டஸ்ட் இந்த ஸ்டாக்ல இருந்து எந்த எலிமெண்ட் லேட்டஸ்ட் எந்த இண்டெக்ஸ் டூன்னு எப்படி சொல்ல முடியும் ஒருவேளை அதுல 10 எலிமெண்ட் ஏற்கனவே ஆட் ஆயிருந்ததுன்னா இந்த லிஸ்ட்ல கடைசியா ஆட் பண்ண எலிமெண்ட் எப்படி எடுக்கிறது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அதான் கடைசியா ஆட் பண்ண இது வந்து இந்த ஸ்டாக் ஒரு லிஸ்ட் இல்லையா அந்த லிஸ்ட்ல கடைசி எலிமெண்ட்டை எப்படி எடுக்கிறது சிஹெச் சார் சிஹெச் லாஸ்டா வந்து ஸ்டாக் வந்து ஒரு லிஸ்ட் இல்லையா இங்க இண்டெக்ஸ்ல என்ன பண்ணணும்னு கேக்குறேன் இந்த ஸ்டாக்ல 10 எலிமெண்ட் இருக்கலாம் 12 எலிமெண்ட் இருக்கலாம் 5 எலிமெண்ட் இருக்கலாம் அந்த கடைசி எலிமெண்ட்டை எப்படி எடுக்கிறது லென்த் யூஸ் பண்ணு லென்த் ஆஃப் ஓகே லெங்த் ஆஃப் ஸ்டாக் -1 கரெக்டா லெங்த் 4னா எலிமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் 3 வரைக்கும் தான் இருக்கும் லாஸ்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் 3 இல்லையா அப்படி போடலாம் இல்லனா இதுல பாப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஆல்ரெடி இந்த லிஸ்ட்ல பாப்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்கு புஷ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு தெரியல அப்பெண்ட் இருக்கு அப்பெண்ட் தான் புஷ் பண்ணோம் பாப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நம்ம ஸ்டாக் ஆஃப் அந்த இண்டெக்ஸ்ல வந்து லென்த் ஆஃப் ஸ்டாக் -1 போடுறதுக்கு பதிலா நம்ம பாப்னு போட்டுக்கலாம் இட் கெட்ஸ்னா அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துறோம் அந்த லிஸ்ட்ல இதுக்கப்புறம் பாப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட்ல அந்த எலிமெண்ட் இருக்காது ஓகே டாக்குமெண்டேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ரிமூவ்ஸ் ஸோ ரிமூவ் பண்ணிரும் ஓகே ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் ஐட்டம் அட் இண்டெக்ஸ் டிஃபால்ட் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் வந்து
ரிமூவ் பண்ணிரும். ரிமூவ் பண்ணிட்டு இட் ரிட்டர்ன்ஸ் தட் லேட்டஸ்ட். ஓகே, இப்போ லேட்டஸ்ட் வந்து இந்த 3ல ஏதோ ஒன்னு இருக்கு. கடைசியா நம்ம ஸ்டாக்ல அப்பன் பண்ணது இந்த 3ல ஏதோ ஒன்னு. இப்போ நம்ம மேட்ச் பண்ணிருக்கிறது இந்த 3ல ஏதோ ஒன்னு. அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ கரண்டா இருக்கிற கேரக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது, சாரி, க்ளோஸ்ட் கர்லி பிரேஸ். ஓகே, இந்த ஸ்டாக்ல கடைசியா இருக்கிற கேரக்டரை நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? If latest is equal to ch, அப்போ ஸ்டாக்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணும் சார். ஸ்டாக் ஆனா லேட்டஸ்ட்ல வந்து க்ளோஸ் கர்லி பிரேஸ்லாம் இருக்காது, ஓபன் தானே இருக்கும். ஓபன் இருக்கலாம், இந்த ஓபன் இருக்கலாம், இல்லனா இந்த ஓபன் இருக்கலாம் இல்லையா? லேட்டஸ்ட்ல இந்த 3ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஏன்னா அதை தானே புஷ் பண்ணோம். லிஸ்ட்ல ஓபன் பிராக்கெட்ஸ் மட்டும் தான் புஷ் பண்ணோம் இல்லையா? ஆமா சார், கரெக்ட். க்ளோஸ்ட் பிராக்கெட் வந்து இப்போ இங்க கேரக்டர்ல தான் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல எல்லாம் அதை ஆட் பண்ணல, கம்பேர் தான் பண்ண போறோம். ஓகே, இப்போ கேரக்டர்ல வந்து க்ளோஸ்ட் கர்லி பிரேஸ் இருக்கு. அப்போ இந்த ஸ்டாக்ல என்ன இருந்திருக்கணும்? இப்போ கரண்டா க்ளோஸ்ட் கர்லி பிரேஸ் வந்திருக்கு. அப்போ ஸ்டாக்ல கடைசியா என்ன இருக்கணும்? நம்ம லெஃப்ட் டு ரைட் ஒன்னா ஒவ்வொரு கேரக்டரா இப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணோம்ல, என்ன பிராக்கெட் இருந்திருக்கணும்? சார் க்ளோஸ் கேர்லி பிராக்கெட் வந்துச்சுன்னா ஓப்பன் கேர்லி பிராக்கெட். ஓகே, சோ இப்போ எனக்கு க்ளோஸ்ட் கர்லி பிரேஸ் வந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்ல எனக்கு ஓபன் கர்லி பிரேஸ் லேட்டஸ்டா இருந்திருக்கணும். கரெக்டா? எஸ் சார். சோ இங்க லேட்டஸ்ட் வந்து ஓபன் பிராக்கெட். அப்போ க்ளோஸ் parenthesis வந்துச்சுன்னா இட் இஸ் கரெக்ட். அதை தவிர வேற எது வந்தாலும் தப்பு இல்லையா? ரைட். அப்போ லேட்டஸ்ட் வந்து ஓபன் கர்லி பிரேஸா இருந்ததுன்னா க்ளோஸ்ட் கர்லி பிரேஸ் என்னவா இருக்கணும்? புரியலையா? சோ இந்த ஸ்டாக்ன்றது வந்து ஒரு லிஸ்ட். அந்த ஸ்டாக்ல வந்து என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பிராக்கெட்டா எதெல்லாம் ஓபன் பண்ணமோ ஒண்ணா ஆட் பண்ணோம். ஒவ்வொரு கேரக்டரா ஓபன் பிராக்கெட்டை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணோம், க்ளோஸ்டு பிராக்கெட்டை நம்ம ஆட் பண்ணல. க்ளோஸ்டு பிராக்கெட்டை வந்து நம்ம கம்பேர் தான் பண்ண போறோம். ஸோ ஓபன் பிராக்கெட்ஸ்ல இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட் வருது. இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் க்ளோசிங் பிராக்கெட், அது parenthesis. ஸோ லேட்டஸ்டா ஆட் பண்ணது ஓபன் parenthesis. இப்போ கடைசியா வந்திருக்கிறது இப்போ நான் கரண்டா கையில வச்சிருக்கிறது க்ளோஸ்டு parenthesis. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஓபன் parenthesisனா க்ளோஸ்டு parenthesis. அப்ப என்ன கம்பேர் பண்ண? ஓபன் parenthesis அந்த பாப் பண்ணதுல ஓபன் parenthesis இருந்ததுன்னா கரண்டான கேரக்டர் க்ளோஸ்டு parenthesis இருந்ததுன்னா தே ஆர் மேட்சிங். எதுவுமே பண்ண வேண்டாம் இல்லையா? சோ லேட்டஸ்ட் வந்து ஓபன் கர்லி பிரேஸா இருக்கு. அண்ட் இப்ப கடைசியா எடுத்த கேரக்டர் எது? எந்த வேரியபிள்ல இருக்கு? இப்ப க்ளோசிங் பிராக்கெட் எந்த வேரியபிள்ல இருக்கு? CH. இப்ப லேட்டஸ்டா நம்ம ஓபன் பிராக்கெட் ஆட் பண்ணது ஓபன் கர்லி பிரேஸ் இருக்கு. ஆனா இப்ப கேரக்டர் வந்து க்ளோஸ்டு கர்லி பிரேஸ் இல்லனா, இது க்ளோஸ்டு கர்லி பிரேஸ் இல்லனா இட் இஸ் நாட் வேலிட் எக்ஸ்பிரஷன் இல்லையா? கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். ஓபன் பண்ணது கர்லி பிரேஸ், ஆனா க்ளோஸ் பண்ணது கர்லி பிரேஸ் கிடையாது. அப்படின்னா இட் இஸ் நாட் வேலிட். ரிட்டர்ன் ஃபால்ஸ்.
Elif latest equal to open parenthesis and character வந்து not equal to என்ன வரும்? க்ளோஸ் parenthesis. க்ளோஸ் parenthesis. parenthesis ஓபன் பண்ணியிருக்கேன், ஆனா இப்ப கரண்டா வந்தது க்ளோசிங் parenthesis கிடையாது அப்படின்னா return false. It is not a balanced expression. அடுத்து என்ன பண்ணும்? else no. else if இதுவும் elif தான். ஏன்னா ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ண போறோம். elif latest equal to இங்க என்ன பண்ணும்? square ஸ்கொயர் பிராக்கெட், ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் கரண்டா இருக்கிறது நாட் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதெல்லாம் பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கிடையாது, அப்பவே சொல்லிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் கர்லி பிரேஸ் வந்துச்சுன்னா அங்கேயே சொல்லிடலாம் இட்ஸ் நாட் பேலன்ஸ்டு. கடைசி வரைக்கும் ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மிஸ் மேட்சை பாக்குறோமோ அங்கேயே இட் பிகம்ஸ் இம்பேலன்ஸ் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நான் எப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இம்பேலன்ஸை பாக்குறேனோ அப்பவே ஐ எம் ரிட்டர்னிங் ஃபால்ஸ். நோ நீட் டு ப்ரொசீட் ஃபர்தர். எல்லாமே வந்துருச்சு, லாஸ்டா எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா லாஸ்டா அந்த லிஸ்ட்ல ஏதோ எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா ஓகே ரைட், இதை முதல்ல பார்ப்போம். இங்க ரிட்டர்ன் வந்து ட்ரூ, இந்த ஒரு வேரியபிளே தேவையில்ல, இந்த வேரியபிளே தேவை கிடையாது. ஏன்னா இது எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இது எதுலையுமே சிக்கல. ஓப்பன் பிராக்கெட்டா இருந்ததுன்னா க்ளோசிங்கும் கரஸ்பாண்டிங் க்ளோசிங் பிராக்கெட் தான் இருக்கு, இதுல எதுலையுமே சிக்கல அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பேலன்ஸ்டு. சரி, இப்போ இதை பார்க்கலாம். பிரிண்ட் இஸ் பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ட்ரூ பிரிண்ட் ஆகுதா ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? இது கேன்சல் ஆயிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்து இம்பேலன்ஸ்டு எக்ஸ்பிரஷன், ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகணும். என்ன சொல்லுது? எம்டி லிஸ்ட். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் என்னன்றது நம்ம திரும்ப வருவோம். இப்படி எடுத்துக்கிறேன், இது பேலன்ஸ்ட் இல்லையா? இப்போ ட்ரூ பிரிண்ட் ஆகணும், ட்ரூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை ஒண்ணு நான் டெலீட் பண்றேன். இது பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா இம்பேலன்ஸ் எக்ஸ்பிரஷனா? இம்பேலன்ஸ் இல்லையா? ரைட், இதுல என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனா ஏன் ப்ரோக்ராம் ட்ரூ சொல்லுது, தப்பு இல்லையா? அப்போ ஏதோ ஒண்ணு தப்பு. என்ன தப்பு தெரியாது, டீபக் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, என்ன தப்புன்றத நம்ம பார்ப்போம், டீபக் பண்ணுவோம். இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே ரைட், ஸோ இப்போ ஒவ்வொரு கேரக்டரா பார்த்துட்டு லாஸ்டா இந்த க்ளோஸ்ட் -2 வந்துட்டு க்ளோஸ்ட் கர்லி பிரேஸ் இது வரைக்கும் போகணும் இல்லையா? ஓப்பன் கர்லி பிரேஸ், ஸோ இங்கே தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 5 into இதெல்லாம் வரும். ஸோ நான் கடைசி வரைக்கும் நான் போயிடுறேன். ஓப்பன் parenthesis, அதுக்கப்புறம் 1, ஓகே இந்த 1, அதுக்கப்புறம் 0 0, இந்த ஸ்பேஸ் இப்ப கரண்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2, ஓகே இதுக்கப்புறம் தான் நமக்கு தேவை இந்த க்ளோசிங் parenthesis. இப்போ இந்த ஸ்டாக்ல என்ன இருக்கு? ஒரு ஓப்பன் parenthesis, ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் parenthesis, 3 இருக்கு. இப்போ ஒரு க்ளோசிங் parenthesis, கடைசியா ஆட் பண்ணது க்ளோசிங் parenthesis, சாரி ஓப்பன் parenthesis. இப்போ க்ளோசிங் parenthesis வருது. இப்போ ரெண்டாவது else if மேட்ச் ஆகுது. லேட்டஸ்ட் வந்து ஓப்பன் parenthesis, க்ளோசிங் வந்து
க்ளோஸ்டு parenthesis. அப்போ திஸ் இஸ் பேலன்ஸ்ட். இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்போ இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகாது. ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ப்ரொசீட் ஃபர்தர். மிஸ் மேட்சா இருந்தா தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். மிஸ் மேட்ச் இல்ல, மேட்ச் ஆகுது. அடுத்து இந்த ஸ்பேஸ் ஒன்றும் பண்ண போறது இல்ல. அடுத்து இந்த மைனஸ் ஒன்றும் பண்ண போறது இல்ல. அடுத்து இந்த டூ ஒன்றும் பண்ண போறது இல்ல. இந்த க்ளோசிங் கர்லி பிரேஸ். இப்போ என் ஸ்டாக்ல என்ன இருக்கு? ஒரு ஓப்பன் parenthesisம் ஒரு கர்லி பிரேஸும் இருக்கு. ரைட். இப்போ எடுத்திருக்கிறது ஒரு க்ளோஸ்ட் கர்லி பிரேஸ் இருக்கு. இப்போ பாப் பண்ணிட்டோம். க்ளோஸ்ட் கர்லி பிரேஸை பாப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ல ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனை ஃபுல்லா பார்ஸ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்பிரஷனை ஃபுல்லா இந்த ஃபார் லூப் முடிஞ்சிருச்சு இல்லையா? கரெக்டா? எஸ் சார். அப்போ என்னென்ன பிராக்கெட்லாம் நம்ம ஓபன் பண்ணிருக்கோமோ அது எல்லாத்துக்கும் ஒரு க்ளோசிங் பிராக்கெட் வந்திருக்கணும் இல்லையா? என் ஸ்டாக்ல ஒரு எலிமெண்ட் இன்னும் இருக்கு. இது கரெக்டா? ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கேன், அதுக்கு க்ளோசிங் பிராக்கெட் இல்ல. அப்போ இது வேலிடான எக்ஸ்பிரஷனா? நோ சார். இல்ல இல்லையா? சோ லிஸ்டும் எம்டியா இருந்திருக்கணும். இந்த ஸ்டாக் எம்டியா இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எடுத்துக்கோங்க. இது எடுத்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள நான் ரன் பண்றேன். ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இந்த ஸ்டாக்ல 2 எலிமெண்ட் இருக்கு. இதை நம்ம லெங்க்த்தை செக் பண்ணவே இல்லை. ஓப்பனிங் பிராக்கெட்டுக்கு க்ளோஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அட் த சேம் டைம் லிஸ்ட் எம்டியா இருக்கணும் இல்லையா? நம்ம எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு காலியா இருந்திருக்கணும். காலியா இல்ல. ஸோ இஃப் ஸ்டாக் டாட் லென் ஆஃப் ஸ்டாக் இல்லையா? லென் ஆஃப் ஸ்டாக் ஈக்குவல் டு 0. 0வா இருந்துச்சுன்னா இது பேலன்ஸ்டா இம்பேலன்ஸ்டா? 0வா இருந்தா பேலன்ஸ். ஓகே, 0வா இருந்தா பேலன்ஸ்டு, இல்லனா இம்பேலன்ஸ் இல்லையா? எல்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். எப்படி நம்ம ஒவ்வொரு எலிமெண்டா மேட்ச் பண்ணமோ லாஸ்டா அந்த ஸ்டாக்ல எலிமெண்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் இது பேலன்ஸ்ட். லாஸ்டா மிச்சம் மீதி இருந்ததுன்னா இட் இஸ் இம்பேலன்ஸ். ஓகே, இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப இது இம்பேலன்ஸ்னு கரெக்டா வரும். ஃபால்ஸ் வந்துச்சா? இட் இஸ் நாட் பேலன்ஸ்ட், ஃபால்ஸ். ஓகே, இது பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா இம்பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா? இம்பேலன்ஸ். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். கரெக்ட், திஸ் இஸ் இம்பேலன்ஸ். இது பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா இம்பேலன்ஸ் எக்ஸ்பிரஷனா? பேலன்ஸ் சார். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். ட்ரூ வரணும். வந்துருச்சு. வெரி குட். ஸோ நம்ம இங்க லாஸ்டா பார்த்தது ஒரு பவுண்டரி கேஸ். இந்த கேஸ் நம்ம முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் டீபக் பண்ணி இந்த கேஸ் ஏன் வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த 4 லைன் ஆட் பண்ணோம். கரெக்டா? அதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டா ரிட்டர்ன் ட்ரூன்னு போட்டுட்டு இருந்தோம். டீபக் பண்ணோம், கண்டுபிடிச்சோம், இதை ஆட் பண்ணோம். கரெக்டா? எஸ் சார். ஓகே, இது பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா இம்பேலன்ஸ் எக்ஸ்பிரஷனா? இம்பேலன்ஸ். ஓகே, என் ப்ரோக்ராம் எரர் சொல்லுது. திஸ் இஸ் நாட் அ வேலிட் எக்ஸ்பிரஷன்றது நீங்க சொல்லிட்டீங்க. வெரி குட். ஆனா என் ப்ரோக்ராம் எரர் சொல்லுது. இதை டீபக் பண்ணி என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறீங்க. ஹோம்ஒர்க். இந்த சொல்யூஷன், இந்த ப்ரோக்ராமை நீங்க டைப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாம இந்த சொல்யூஷன் வராது. ஓகேவா? இது ஹோம்ஒர்க். டீபக் பண்ணி இந்த இஷ்யூ என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஓகே, I will stop the recording.